ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்க, ஒரு சிம்பிளான கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோம்னா அவங்க மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த மெனு ஆப்ஷன் இருக்குல்ல, கூகுள் ஆப்ஸ், இதுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிளாக் ஃபார்மில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளாக் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் கூகுள் ஃபார்மோட டைட்டில் இருக்குது. இதில் வந்து கூகுள் ஃபார்மோட நேம் இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஃபார்ம், எந்த மாதிரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம்னா, ஒரு ஆஃபீஸோட ஆனுவல் ஆஃபீஸ் டின்னர் மீட், அதோட மீட் ப்ரிஃபரன்ஸில் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். எப்படின்னு பார்க்கலாம். டைட்டில் ஆஃபீஸ் டின்னர். ஓகேவா, இதெல்லாம் டைட்டில் கொடுத்துட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதே டைட்டில் அங்கே வந்துடும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். You are excited to see you at our annual office dinner. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் தேவை. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்? இப்போ நம்ம மீல் ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயி நேம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேங்களா, எம்ப்ளாயி நேம் வந்து ஷார்ட் ஆன்சர் தான், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அது வந்து நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ், கண்டிப்பாக தேவையான ஃபீல்டு. அதனால் இந்த டாபிக் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா எம்ப்ளாயி ஐடி. எதுவுமே ஷார்ட் ஆன்சர்ஸ் தான், எதுவும் நம்மளுக்கு தேவையான ஃபீல்டு. இப்போ நம்மள்கிட்ட வந்து எம்ப்ளாயி ஐடி நம்மளுக்கு அவங்க டைப் பண்ண வேண்டாம், நம்மளே கொடுத்துக்கலாம் அப்படின்னா ட்ராப்டவுன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயிஸை நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருந்துச்சுன்னா அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. செக்ஷனை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஆட் கொஸ்டின், செகண்ட் உள்ளது இம்போர்ட் கொஸ்டின். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது கொஸ்டின் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். இந்த டிடின்னு இருக்கிறது வந்து நீங்கள் கொஸ்டினாக இல்லாமல் ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம் இல்லையா, கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி கொஸ்டின் இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கு கீழே ஒரு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட் இமேஜ். இப்போ நீங்கள் கொஸ்டின் வந்து வேர்டிங்ஸாக தான் கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்லை, இமேஜாகவும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அது மாதிரி வீடியோவாகவும் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்குல்ல, இது ஆட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2 செக்ஷனாக க்ரியேட் ஆகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஆஃப்டர் செக்ஷன் 1, இந்த இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் செக்ஷன் 1 கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் செக்ஷன் தான் வரும். இதுலேயே நம்ம அட்வான்ஸாக பண்ணணுன்னா ஃபியூச்சராக நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ செகண்ட் செக்ஷனில் டின்னர் ப்ரிஃபரன்ஸ். டின்னர் ப்ரிஃபரன்சஸ் இது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே,
நெக்ஸ்ட் இதில் கொஸ்டின்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது கீழே கொஸ்டின்ஸ் வந்துடும். இதில் will you attend the dinner? இதுலேயே உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துரும். எஸ் நோ ஆர் மேபி. ஆட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து விட்டுருவோம். ஓகேங்களா? இதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீல்டு, அதனால் ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஓகே, மீல் டைப் நம்ம வந்து என்ன மீல் டைப் கொடுக்கலாம்? வெஜ், நான்வெஜ், 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இதில் எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் போட்டுட்டு இதில் ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம். Would you like to bring a guest? நீங்கள் உங்க கூட யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்டு வருவீங்களான்னு கேட்குறது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் வந்து வியூவர்ஸ் நம்ம எம்ப்ளாயிஸ் எப்படி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக இந்த பக்கத்தில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரிவ்யூ ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஆனுவல் ஆஃபீஸ் டின்னர் மீட் ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, இந்த ட்ராப்டவுன் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது நெக்ஸ்ட்டு கொடுத்தா நெக்ஸ்ட் செக்ஷன் போகும். ஓகேங்களா? எஸ், நான் வெஜிடேரியன். Next, I'd like to bring a guest. No. இதெல்லாம் இப்போ சப்மிட் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து ப்ரிவியூ மோடில் தான் இருக்கும். அதனால் எப்படி ஒர்க் ஆகுது இன்னும் மாதிரி செக் பண்ணிக்கலாம். சப்மிட் ஆகாது. அது இல்லாமல் இந்த ஃபார்ம் இன்னும் பப்ளிஷ் ஆகலை, நாட் பப்ளிஷ்னு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க்கில் போய் நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சப்மிட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதையும் எப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்க்கும். செட்டிங்ஸ் போயிட்டு இதில் எம்ப்ளாயோட இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணணுமான்னு கேட்குது. இது வேணும்னா நம்ம வெரிஃபைட் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி ஐடி மெயில் ஐடி இருந்தால் தான் லாகின் பண்ணி பண்ண முடியும். இது டூ நாட் கலெக்ட் கொடுத்திங்கன்னா மேண்டேட்ரியே கேட்காது மெயில் ஐடி. அது எது ரெஸ்பாண்டர் இன்புட் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து மெயில் ஐடி நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் மெயில் ஐடி கலெக்ட் பண்ண வேண்டாம், டூ நாட் கலெக்ட். அதே மாதிரி இந்த ரெஸ்பாண்டர் காப்பி அவங்க என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு போகணுன்னா கண்டிப்பாக அதில் நம்ம வெரிஃபைடு இல்லைன்னா ரெஸ்பாண்டர் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? வென் ரெக்வெஸ்டட் இல்லைனா எப்போயுமே அவங்க சப்மிட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காப்பி அவங்களுக்கு மெயில் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆல்வேஸ் கொடுத்துருங்க. இல்லைன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம்னா வென் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, நோ நாட் கலெக்ட் கொடுத்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் எடிட், இப்போது ஒரு வேளை தப்பாக போட்டாங்க அவங்க திரும்ப எடிட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதில் நம்ம இந்த டாகிள் நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஃபார்ம் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எப்போனாலும் அவங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் இந்த ஆப்ஷன் இப்போ எனேபிள் ஆகாது. இது கண்டிப்பாக அவங்க சைன்இன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு தடவை மட்டும்தான் இன்புட் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. இது நம்ம நார்மலாக சர்வே தான் எடுக்கிறோம், அதனால் இந்த இது ஓகே. இது ஸ்கூல் காலேஜஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் ஆன்சர் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு மேக் குவிஸ் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதை நான் ஃபியூச்சரில் எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பப்ளிஷ் கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்டர் எனி ஒன் வித் திஸ் லிங்க் இதில் மேனேஜில் போனீங்கன்னா
யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்குன்ட்டு இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். டன் கொடுத்துருங்க. பப்ளிஷ் பப்ளிஷ் கொடுத்தோன்னா திரும்ப இந்த பப்ளிஷில் போனீங்கன்னா காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் URL வேணால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட் URL வரும். காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் சேவ். இப்போ புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு இன்கார்னிட்டோ மோடில் கூட ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐடியா செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ் நான் வெஜிடேரியன். நெக்ஸ்ட் டெஸ்ட்டு கொடுத்துறீங்களா? எஸ். ஓகே, சப்மிட் கொடுத்தோன்னே யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பீன் ரெக்கார்டட். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி பார்க்குறது அதை பார்க்கலாம். இப்போ இதில் நம்மளோட ஃபார்ம் க்ரியேட் பண்ண ஃபார்மில் போனோம்னா இதில் ரெஸ்பான்சஸ் பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். யார் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க? ஓகே, என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் மூணு வகையாக இருக்கும். சம்மரி, கொஸ்டின் வைஸாக பார்க்குறது. இது நம்ம மல்டிபிள் டைப்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இண்டிவிஜுவலில் போயிட்டு அவங்களோட ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்துக்கலாம் அதில். ஓகேவா? ஓகே, இதை இப்போ நம்ம இப்படி தான் பார்க்கணுமா? வேறு கூகுள் ஷீட் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் மேலே இந்த லிங்க் டு ஷீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஷீட்ஸ், இல்லைனா நீங்கள் ஏற்கனவே ஒரு பழைய ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுருக்கீங்கன்னா அது கூட லிங்க் பண்ணுறதுக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரைவில் என்னென்ன இது ஷீட் வச்சுருக்கீங்களோ அது ஷோ ஆகும். அதை வே பண்ணிடலாம். இப்போ நம்ம நியூ ஷீட்டே கொடுத்துடலாம். க்ரியேட் ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகிடும் வித் டைம் ஸ்டாம்போட. எத்தனை மணிக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க, என்ன கொஸ்டின் எடுத்துருக்கோமோ அதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். இது நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்ம் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முக்கு ஒரு டெட்லைன் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதனால் இதில் போய்ட்டு அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் இருக்குல்ல, இந்த டாகில் ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த லிங்க்கு கால் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறாரு. ஓகே, இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் போய்ட்டு நியூ டேப்பில் போய்ட்டு அந்த லிங்கை போட்டோம்னா ஓப்பன் ஆகாது. என்ன வருது? நோ லாங்கர் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ். அதாச்சும் ஃபார்ம் க்ளோஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம ஃபார்ம் ஆன் பண்ணி க்ளோஸ் தேவன் நம்ம வந்து அந்த ஈவெண்ட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம ரிப்போர்ட் எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இதை ஆன் பண்ணோம்னா அவங்க மற்ற எம்ப்ளாயீஸால் என்ட்ரி போட முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.